நம்ம டெய்லி வாழ்க்கையில் மோட்டிவேஷனாக முன்னேறணும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சா, ஆனால் டிமோட்டிவேஷனாக 10 விஷயங்கள் நம்ம பின்னாடி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம மூளை கணக்கில் எடுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிருக்காங்க, நம்ம மூளை இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கிட்டே தான். ஆனால் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நம்ம மனசு தான் டிசைட் பண்ணும். அதனால் நம்ம எப்பவுமே சொல்றது மூளை ரிலாக்ஸாக வச்சுட்டு எந்த ஒரு வேலையை செய்யுங்க. பிரான்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம வேப்பில் அழுத்தமா இருந்தாலும், ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம கவனிக்க தர விட்டுருவோம். அப்படி ஒன்று தான் ரவுண்டானங்கிறது நம்ம ஊரில் அங்கங்கே டிராஃபிக் சமாளிக்கிறதுக்காக 1-2 இருந்தாலுமே நம்ம ஊரில் பாலங்கள் தான் அதிகம். ஆனால் பிரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே தலைகீழ வரும். பிரான்ஸில் ரவுண்டானது அதிகம், பாலங்கிறது கம்மி. பிரான்ஸில் பரப்பளவு கம்மிங்கிறனால ஒவ்வொருத்தருமே அது முடிகிற இடத்த ஒரு ஜங்ஷன் கிரியேட் பண்ணி விட்டுரும். அந்த ஜங்ஷன் இடத்துல நிறைய டிராஃபிக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ரவுண்டான கட்டி வச்சிருக்காங்க. இப்படியே ரவுண்டானக்கு அதிகமாகி நிறைய எக்கச்சக்கமாக பிரான்ஸில் குமிஞ்சு கிடக்கு. நீங்கள் பிரான்ஸில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாலும், ஏன் பிரான்ஸ்லேயே குடியிருந்தா கூட அங்கே இருக்கிற ரவுண்டானங்கள் உங்களால் முழுசாக பார்க்க முடியாது. ஏன்னா அதோட எண்ணிக்கை 30,000க்கு அதிகமாக இருக்குது. இன்வெஸ்டரில் சைனாக்காரங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் வருங்காலங்கள் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஸ்கூலுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் சொல்றது இந்த மாதிரியான பொருட்கள் பற்றி கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பிளாக் போர்டு அழிக்கிறதுக்கு ஒரு டஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பல லட்ச ரூபா மதிப்பில் செலவு பண்ணி. அப்படி என்ன வேலை பார்க்க பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்டர் ஸ்கேல் மாதிரி பிளாக் போர்டில் மாட்டி விட்டுருவாங்க. டீச்சர்ஸ் எல்லாமே எழுதி முடிச்ச பின்னாடி அந்த போர்டை ரப் பண்ணனா ஒரு சுவிட்ச் அமைக்கி விட்டுருவாங்க. அந்த டஸ்டரும் நீட்டாக அந்த போர்டை அழிச்சு வச்சிரும். இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம சின்ன வயசுல ஒரு பிங்க் கலர் ஸ்லைட்ல எழுதி விளையாடி இருப்போம். கடை எழுதினதெல்லாம் அழிக்கிறதுக்காக ஒரு குச்சியை வச்சுட்ட கட்டினா அப்படியே மொத்தமாக அழிச்சு போயிருமே. அதே மாதிரி ஒரு ஸ்லேட் வடிவில் தான் இந்த டஸ்டரை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த டஸ்டர் அழிச்ச பின்னாடி என்னென்ன அழிச்சோமோ அதை அப்படியே ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோ. நீ எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலுமே அந்த பேக்கப் அப்படியே இருக்கும். அந்த டஸ்டர்ல சிம்பிளா நம்ம ஊரில் ஒரு ஸ்மார்ட் போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க. ஆனால் சைனாக்காரங்க இன்வென்ஷன் தான். இப்போ நம்ம ஒரு ரவுண்டான பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டான எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ருப்பிய நாட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஊர் சாலைகளில் பயணிகள் வாகன ஓட்டிகளும் பயணிக்கிறப்ப கொஞ்சம் நேரமாக ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் மெலன். இப்போ நம்ம ஒரு ரவுண்டான பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரவுண்டான எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ருப்பிய நாட்டில் இருக்குது. இப்போ நம்ம ஊர் சாலைகளில் பயணிகள் வாகன ஓட்டிகளும் பயணிக்கிறப்ப கொஞ்சம் நேரமாக ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாட்டர் மெலன் அங்கங்கே கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் ருப்பிய நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருபடி மேலே போய் கடலுக்கு நடுவில் வட்ட வடிவில் ஒரு பாலத்தை கட்டி வச்சிருக்காங்க. பயணிகளும் வாகன ஓட்டிகளும் அந்த பாலத்தில் கொஞ்ச நேரமாவது இயற்கையை கடந்து ரசித்து கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு பாலத்தை வட்ட வடிவில் உருவாக்கியிருக்காங்க. இதனால அந்த பாலத்தை பயன்படுத்துறதுக்காக நிறைய வாகன ஓட்டிகள் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ருப்பிய நாட்டில் டிராஃபிக் ஜாம் இது மூலமாகவும் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நான் பார்க்க போகிறது பாஸ்பேட்டுங்கிற ஒரு ரசாயனத்தை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பேருங்களோட மத்தியில் அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டோட பேர் நௌருன்னு சொல்லுவாங்க. இந்த நாடு அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடே ஒரு ஸ்பெஷல் தான். நம்ம ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற மலைகளின் இளவரசியான கொடைக்கானோட மொத்த சதுர கிலோமீட்டர் 21.45 சதுர கிலோமீட்டர். இங்கே 89,000 மக்கள் வாழ்றாங்க. ஆனால் இந்த நௌருங்கிற நாட்டில் மொத்தமே 21 சதுர கிலோமீட்டர் தான். இதில் வாழக்கூடிய மக்களோட எண்ணிக்கை 11,000 பேர். இங்கே ரசாயனம் அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணுறதுனால இது கொஞ்சம் பணக்கார நாடாகவே இருக்குது. அதனால தான் உலகத்தோட பார்வையில இது 3வது சின்ன நாடா இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல பாகிஸ்தான்ல பறவைகள் வளர்க்கறதுக்காக ரோட்டுக்கு நடுவில் பெரிய கூடை செஞ்சு வச்சுக்கிறத பார்த்திருப்போம். நெதர்லாந்துல மரங்கள் அதிகம் அழிஞ்சிட்டு வரதுனால அணில்களும் பறவைகளும் இந்த மாதிரியான பசுமை வீடுகளை தஞ்சம் கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்காக நெதர்லாந்து கவர்மெண்ட்டே அங்கங்க சாலையோரத்துல இந்த மாதிரியான வீடுகளை அமைச்சிட்டு வராங்க. நெதர்லாந்து போய் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு அணில் வீட்டை பாத்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுங்க.